தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரையை சேர்ந்த குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் கடந்த 11ஆம் தேதி கோவில் கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையடுத்து 8ஆம் நாள் விழாவான 1008 விளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தங்கப்பல்லக்கில் 4 ரத வீதிகள் வழியாக அம்பாள் பவனி வருகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வடமாநில பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அருகே மற்றவர்களின் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகளை வாங்கி அதிக விலைக்கு விற்றவரை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து வந்த புகார்களை விசாரித்த போலீசார் கன்னியாகுமரியை சேர்ந்த டிராவல்ஸ் அதிபர் ராஜகோபாலை கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்லூரி மாணவி கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். விடுதியில் தங்கி படித்து வந்த மோனிகாவின் உடல் ஏரிக்கரையோரம் கண்டெடுக்கப்பட்டது. போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் மாணவி மோனிகாவின் உறவினர்கள் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மோட்டார் வாகன ஆய்வாளர் நெடுமாறன் என்பவர் நடித்த குறும்படம் கும்பகோணத்தின் பல இடங்களில் திரையிடப்பட்டது. விபத்துக்களை தடுக்கும் வழிமுறைகள், விபத்து நடந்த பின் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த குறும்படத்தில் இடம்பெற்றுள்ளன. கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரில் விபத்துக்கள் அதிகம் நிகழும் இடங்களில் இந்த குறும்படம் திரையிடப்பட்டது. கும்பகோணம் அருகே பொதுமக்களின் போராட்டம் காரணமாக திறந்து ஒரே நாளான மதுக்கடை மூடப்பட்டது. கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள நீலத்தநல்லூர் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து புதிய மதுபான கடையை அதிகாரிகள் மூடினர்.